லலிதா சகஸ்ரநாமம் சொல்றப்போ நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். லலிதா சகஸ்ரநாமத்துல மட்டும்தான் தேவியோட ஸ்வரூபம் தோன்றிய வரலாறு, அவளை வழிபடக்கூடிய எந்திரம், மந்திர பரிவார தேவதைகளோட நிலை, வழிபாட்டு முறை, அவள் அருளால பெறக்கூடிய மேன்மைகள், இது எல்லாம் வாக் தேவதைகளை சொல்றதுனால வேதத்துக்கு சமமா சொல்லப்படுது. நம்மளோட முதுகு தண்டோட அடியில கிண்ணம் போன்ற அமைப்பு இருக்கு. இதுதான் மூலாதாரம்னு சொல்லப்படுது. நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்தி சகஸ்ரநாமம் சொல்றப்போ நாபி கடியில இருக்கக்கூடிய சக்திய மந்திரத்தோட அழுத்தம் சீண்டிடுது. அந்த சக்தியானது மேல எழும்பி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அதுக்கப்புறமா சகசிராரம் சொல்லக்கூடிய கடைசி நிலையையும் வந்தடையுது. கீழே இருந்து எழும்பிய சக்தி சிகரத்துல இருக்கக்கூடிய சிவனோடு சேர்றப்போ கவிழ்ந்த நிலையில உள்ள கிண்ணத்துல இருந்து அமிர்தம் கொட்டுவதாகவும் அறியப்படுது. அப்போ அவள் சிவசக்தி ஸ்வரூபிணியாகவே நமக்கு காட்சி கொடுப்பாள். சகசிராரம் சொல்லப்படக்கூடிய சிகரத்துலதான் ஸ்ரீ சிவன் இருக்கிறதாவும் சொல்லப்படுது. லலிதா சகசிரநாமம் படிக்கிறது கோடி லிங்கங்கள் பிரதிஷ்டை செய்தல், அஸ்வமேத யாகம் செய்தல், அன்னதானம் செய்தல், இது எல்லாத்தையும் விட மேன்மையானதுன்னு சொல்லப்படுது. இத பத்தின ஃபுல் வீடியோ கீழே கேப்ஷன்ல இருக்கு, உங்களுக்கு நேரம் இருந்தா அதையும் பாருங்க.